ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹரித் டாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டோடு ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை விடக்கூடாதுன்ற மாதிரி அதை பற்றியான டாபிக் தான். ஸோ ஒரு நல்ல கோட் ஒன்று படித்தேன். இஃப் யூ காம்ப்ரமைஸ் வித் யுவர் பிரின்சிபிள் ஒன்ஸ், இட் வில் பிகம் யுவர் ஹேபிட் டு சீட் யுவர் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டூ வாட்ஸ் குட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோட்டை நான் எந்த புக்கில் படித்தேன்னா, ஆர்ட் ஆஃப் பீயிங் அலோன் அப்படின்ற புக்கில் படித்தேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பர்சன் அலோனாக இருக்காங்க அப்படின்னா, லோன்லியாக இருக்காங்க அப்படின்னா, அலோனுக்கும் லோன்லிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கை பேசலாம். ஸோ ஒரு பர்சன் தனியாக இருக்காங்க, தனிமையை ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, மற்றவங்க சொசைட்டி அவங்கள கூட மிங்கில் ஆகலை அப்படின்னா, சொசைட்டி எதை ரெகக்னைஸ் பண்ணுதோ அதை இவங்களுக்கு பிடிக்கலனாலும் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதாவது இவங்களுக்கு உள்ள பிரின்சிபல்ஸை சொசைட்டி அக்செப்ட் பண்ணலை அப்படின்றதுனால அதை செய்யாமல், சொசைட்டி அக்செப்ட் பண்ணுற பிரின்சிபலை இவங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்கள் லோன்லினஸ்ஸை நீங்கள் ஒரு கர்ஸாக பார்க்காம அதை ஒரு பெனிஃபிட்டாக பாருங்கள். ஸோ அந்த பெனிஃபிட்டை நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இன்னர் செல்ஃபை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை பண்ணலாம். அண்ட் தென் உங்களோட சோலை ஹாப்பி பண்ணுறதுக்கான விஷயங்களை செய்யுங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ, உங்களோட தனிமையை நினச்சி நீங்கள் ஃபீலே பண்ணுவோன்னா அது ஒரு பிளெஸ்ஸிங்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லோன்லியாக இருக்கிறது மூலமாக உங்களோட பர்சனல் ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட டாபிக் எவ்வளோ தான். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ஆடியோஸ்க்கு நம்மளோட பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.